பள்ளி ஆண்டுகளாக வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். வாசிப்பை நேசிப்போம். இவ்வுலகில் புத்தகங்களும் புனித நூல்களும் தான் ஒருவனை மனிதனாக மாற்றுகிறது. புத்தகத்தை வாசிப்பதன் மூலமே ஒருவன் அறிவாளியாக மாறுகிறான். காலகட்டத்தில் செல்போன் பயன்படுத்துவதிலும் சினிமா பார்ப்பதிலும் அதிக நேரத்தை செலவிடுகின்றனர். ஆனால் அறிவை வளர்த்துக் கொள்ள புத்தகத்தை மட்டும் வாசிப்பதில்லை. அண்ணா, அம்பேத்கர், பெரியார், அப்துல் கலாம் போன்ற மாபெரும் மனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் இறுதி வரை புத்தகத்தை வாசித்துக் கொண்டே இருந்தனர். நாம் ஒரு புத்தகத்தை தேடும் போது ஈயை போன்று தேடக்கூடாது, தேனியை போல் தேட வேண்டும். ஏனென்றால் ஈ நமக்கு தீங்கை விளைவிக்கக்கூடியதாகும், தேனி நமக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாகும். நல்ல புத்தகங்களை கண்டறிந்து வாசிக்க வேண்டும். ஒரே சின்ன சிறு குருவிகளிடம் இருக்கும் சிந்தனை கூட நமது மனிதர்களிடம் இல்லை என்பதுதான் நாம் காணும் சமூக சிந்தனை ஆகும். நம் வாசிப்பானது மரத்தினை போல் நிலைத்திருக்க வேண்டும். மரம் என்பது மனித வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமே. மரத்தினை ஆலமரத்தினை போல் தேர்ந்தெடுத்து வாசிக்க வேண்டும். அண்ணா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது ஆபரேஷன் செய்ய அறை தயாராக இருந்த நேரத்தில் டாக்டர்களிடம் அண்ணா சொன்னார், நான் ஒரு புத்தகத்தை முக்கால்வாசி வாசித்து முடித்துவிட்டேன், சற்று நேரம் அளித்தார்கள். அந்த நேரத்தில் அந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடித்துவிட்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். அம்பேத்கர் வெளிநாடு சென்றிருந்த போது ஹோட்டல் ஊழியர், ஐயா, உங்களுக்கு எங்கு அதை ஒட்ட வேண்டும் என்று கேட்டதற்கு, இந்த ஹோட்டலில் எங்கு அதிக புத்தகம் இருக்கிறதோ அதற்கு அருகில் அதை ஒதுத்தார்கள் என்று கேட்டுக்கொண்டார். நாம் நமது நண்பர்களுடன் வீண் பேச்சுகளிலும் கேள்விகளிலும் அட்டைகளிலும் பொன்னான நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனால் நம் அறிவை வளர்த்துக் கொள்ள புத்தகத்தை படிப்பதற்கு மட்டும் நேரம் இல்லை என்று புலம்புகிறோம். இந்தியாவின் தலைமை அமைச்சர் ஜவஹர்லால் நேரு, நான் இறந்த பின் உடல் மீது மலர் மாலைகளை வைக்க வேண்டாம், மணி மீது புத்தகங்களை படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. எனவே வாசிப்பை நேசிப்போம், நேசித்து வாசிப்போம். நன்றி.